சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். ஸ்ரீ அருள்மிகு வாலை அம்மா பிரபஞ்சம் பவுண்டேஷன் சார்பில் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி நாளன்று பொதுமக்களுக்கு அன்ன தர்மம் வழங்கப்படுகிறது. சென்னை ஜாபர்கான்பேட்டை ஆர்வி நகர் 67வது தெருவில் வசிக்கும் சிங்கப்பாதை பத்திரிகை ஆசிரியர் வி ராமச்சந்திரன் அவர்களால் தொடர்ச்சியாக அன்ன தர்மம் நடைபெற்று வருகிறது. இந்த மாதம் 3/3/2026 பௌர்ணமி தினத்தில் நடைபெற்ற அன்ன தர்மம் நிகழ்வால் அப்பகுதியில் உள்ள பலர் பயனடைந்தார்கள். சிறுபெண் உறவில் உள்ள வாலையம்மா பற்றி அவர்கள் கூறும்போது, சித்தர்களால் வழிபாடு செய்யப்பட்ட பராசக்தியின் முன்னோடி இந்த வாலை அம்மா என்று கூறினார்கள். இந்த அன்ன தர்மம் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக திரு ஸ்ரீராம் ஜி சந்த் மகாசபா மாநில தலைவர் அவர்கள் கலந்து கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆர் விஜயலட்சுமி, ஆர் விமல், ஆர் பிரியா, தினகரன், சிவயோகி, மௌரியன், டில்லி கோபி, டூர் ரமேஷ், சைதை, ஆன்மீக சுடர், சுமதி, ராஜா, அன்பழகன், டி ஸ்டால், சிவசக்தி ஏஜென்சி, சபாபதி, அம்பாள் வாட்டர் சர்வீஸ், ராஜேஷ் கண்ணா, மக்கள் விசாரணை துணை ஆசிரியர் லிங்குசாமி, பைனான்ஸ் ஜெயந்திரம், லேப் மனோஜ், சைதாப்பேட்டை மணி, டைலர் பாலாஜி, மெக்கானிக் சதீஷ், ரக்ஷிகா என்டர்பிரைசஸ், பிரேம் ஜுவல்லர்ஸ், பிரணவ், ரமேஷ், கோவை, சிவா, சரண்யா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வாலாயம்மா தாயே போற்றி போற்றி. உலகத்தில் உள்ள வாலாயம்மாவுடைய அனைத்து பக்தர்களுக்கும் வாலாயம்மா பவுண்டேஷன் சார்பாக கோடான கோடி வணக்கங்கள். நம்ம இந்த பௌர்ணமிக்கு அம்மாவுக்கு அன்னதானம் ஆரம்பிச்சு இது 3வது பௌர்ணமி. ஃபர்ஸ்ட் மாதம் ஆரம்பிச்சோம், 2வது மாதம், இது 3வது மாதம். இந்த அன்னதானம் சிறப்பாக இன்னைக்கு ஒரு 600 பேருக்கு மேலே அன்னதானம் போட்டிருக்கோம். இதே மாதிரி அடுத்த வர பௌர்ணமியிலும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கோம். அம்மாவுக்காக விரைவில் ஒரு பிரம்மாண்ட கோயில் கட்ட கொல்லிமலையில் ஒரு இடம் பார்த்து எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம். அது கொல்லிமலை மேலே பண்ணுறோமா இல்லை அடிவாரத்தில் பண்ணுறோமானது ஆட்டாவே நிர்ணயம் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்காக மக்கள் அனைவரும் அவங்களாம் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். அதே மாதிரி அம்மாவோட அன்னதானம் மாவட்டம் ஃபுல்லா, தமிழ்நாடு ஃபுல்லா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பண்ணவும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த அன்னதானத்துக்கு உறுதுணையாக இருந்து எங்கள் கூடவே ஒரு குழுவாக இருந்து செயல்பட்ட அனைவருக்கும் வாலையம்மா பிரபஞ்சம் பவுண்டேஷன் சார்பில் நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி பேர் சொல்ல விரும்பாம அன்னதானத்துக்கு பணம் வழங்கிய அனைவருக்கும் எங்க பவுண்டேஷன் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இனிவரும் காலங்களிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அன்னதானம் பண்ண அனைவரும் உங்களால் முடிஞ்ச நிதி உதவியை பண்ணணும். அதே மாதிரி இப்போ ஆட்டாவோட பெருமையை உலக லெவலில் நம்ம எடுத்துக்கிட்டு போயிட்டோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்துல எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க யூடியூப் மூலமா. இதை இன்னும் நம்ம விரிவாக பண்ணணும்னு இப்போ நாங்கள் அடுத்த மாதத்துலேருந்து ஒரு கமிட்டி ஒன்று ஆரம்பிக்க போகிறோம். அந்த கமிட்டி போட்டு அந்த கமிட்டி மூலமா நிறைய விஷயங்களை அன்னதானம் ஒரு மாதிரி பண்ணுறதுக்கான வேலையை பார்ப்போம். நன்றி நன்றி நன்றி. இது 3வது பௌர்ணமி. எதனால்னா எனக்கு நான் ஒரு தீட்சை வாங்கியிருக்கேன். தீட்சையில நான் தியானம் பண்றது என்னோட தியானம் பண்ண சொல்ல பாத்தீங்கன்னாக்கா எனக்கு அம்மா ஒரு அலைவரிசையா காட்டுறாங்க, உருவமும் தெரியல. அந்த அலைவரிசையா காட்ட சொல்ல நம்ம தம்பி சிற்பியா இருக்காரு, கல் சிற்பி, அவர்கிட்ட சொல்லி
அவர் வந்து என்ன நீங்க தியானத்தை சொல்ல எனக்கு தியானத்துல இருந்து ஒரு காதல எக்போர்ட் போட்டுக்கிட்டு எனக்கு சொல்லுவேன்னா நான் வரைகிறேன்னு சொன்னாரு. அப்போ நான் அதை சொல்ல அவர் வரைஞ்சி அப்போ அவர் சொன்னதுதான் இது வாழையம்மான்னு. எனக்கு குலதெய்வம்னு பாத்தீங்கன்னா பெரிய பாலத்து பவானி அம்மன். ஆனா அந்த அம்மாவுக்கு இப்ப நான் அன்னதானம் போடல. இந்த அம்மாவுக்கு போட சொல்லி உத்தரவு வந்ததுனால இதை வந்து நாங்க இப்ப பண்றோம். அதுவும் நாங்க இடம் கோயில்லாம் பார்க்கல, நடு ரோட்டை வச்சு ஆத்தாக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வந்து விரைவில் வந்து பிரம்மாண்ட கோயில்னா உலகத்திலேயே ஒரு பெரிய கோயிலா அமைக்கிறதுக்கான வடிவமைப்பையும் அம்மா எனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த கோயில் வடிவமைப்பு வர சொல்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். வாழையம்மான்றது வந்து சித்தர்கள் மட்டுமே வழிபட்டது. இது சித்தர்களை வச்ச பேரு, நம்ம வைக்கல, நம்ம யாருக்குமே தெரியாது. நிறைய பேர் உலகத்துல வாழையம்மான்றது தெரியாம தான் இருக்கு. சித்தர்கள் மட்டுமே வழங்கின ஒரு பெரிய சீக்கிரட்டான அம்மா அவங்க. இன்னைக்கு நம்ம மூலியமா வெளியே வர்றதுனால நாங்க ரொம்ப என்னோட மனம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மாதமும் பண்றோம். பௌர்ணமின்னு பிக்ஸ் பண்ணிட்டு பௌர்ணமி அன்னதானம் நாங்க ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக நிறைய பேர் தெரிஞ்சவங்க தெரியாமல நிறைய நிதி உதவி பண்றாங்க. என் கூட இருக்க நம்ம நண்பர்கள்லாம் நிறைய என் கூட இருக்கவங்க எல்லாருமே என் கூட பயணிக்கிறாங்க. நிறைய உதவிகள் பண்றாங்க. அதெல்லாம் பண்றதுனால என்னால நிறுத்தாம பண்ணக்கூடிய இது எனக்கு கிடைக்குது. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிகை ஆசிரியரா இருக்கேன். அது இல்லாம வந்து மெஸ்மரிசம் ஹிப்னாட்டிசம் மாஸ்டர். அதாவது வந்து மருந்து மாத்திரை இல்லாம ஒரு நோயை குணப்படுத்த முடியுன்றத நான் இன்னைக்கு வந்து நிரூபிச்சுக்கிட்டு இருக்கேன். இது வந்து மனம் சம்பந்தப்பட்டது, ஆழ்மன சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த ஆழ்மன சக்தியால ஒரு வயிற்றுக்குள்ள இருக்க கட்டையை கூட எங்களால் கரைக்க முடியும். அதுக்கு மருந்து வேணா, அவங்களை தொடவும் வேணா அப்படின்றத நான் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு வந்து மூட்டு வலி, கை கால் வலி, இது எல்லாத்தையும் நான் இப்ப குணமாக்கிட்டு இருக்கேன். இது என்னோட அலுவலகத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கி என்னை வந்து பாக்குறாங்க. நிறைய பேர் குணமாக்குறேன். அருள்மிகு வாழையம்மன் பிரபஞ்சம் ஃபவுண்டேஷன் சார்பா அவங்க ரெகுலரா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதனுடைய நிறுவன தலைவர் எனது நண்பர் ராமச்சந்திரன்ஜி இதை சிறப்பான முறையில் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருடைய சகாக்களான கோபிஜி, திரு மௌரியன்ஜி மற்றும் நண்பர்கள், அதில் 1-2 பேர் எனக்கு தெரியல, நிறைய பேர் தெரியல. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய இந்த தருணத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வாழையம்மன்கிறது சித்தர்களால் போற்றப்பட்ட மூத்த பராசக்தி தாய். அவளுக்கு வாழையம்மன் பேர். சித்தர் பெருமார்கள் எனர்ஜிய பிரபஞ்சத்துல எங்கிருந்து பெற்றுக்கிட்டாங்கன்னா இந்த வாழைத்தாய் சொல்லக்கூடிய சின்ன பொண்ணு மாதிரி உருவகமா இருக்கக்கூடிய இவதான் பிரபஞ்சத்தின் சக்தியை, ஆற்றலை முழுமையாக சித்தர்களுக்கு வழங்கியவர். அந்த வாழைத்தாய சித்தர் வம்சாவளிகள் தொடர்ந்து அதை கும்பிட்டுக்கிட்டே வராங்க. பல இடங்கள்ல நம்ம இருக்கிறத தமிழ்நாட்டில் பரவலா பார்க்குறோம். அதில் இந்த வாழையம்மனுடைய அருள் பெற்று இந்த முதல் படியாக அன்னதானத்தை யாரும் பட்டி இருக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தோட முதல்ல இது முன்னெடுக்கப்பட்டிருக்குது வாழையம்மன் பிரபஞ்சம் ஃபவுண்டேஷன் சார்பா. அதுக்கு முதல்ல வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிட்டு இது தொடர்ந்து அம்மன் அருளால மேலும் மேலும் இது விருத்தி அடைஞ்சி உலகம் பூராவும் யாரும் எந்த ஜீவராசியும் பட்டி இருக்கக்கூடாது, வயர் நிறையணும்ங்கிற நோக்கத்தோட இது நகரணும்னு நான் வாழைத்தாயை நான் வேண்டிக்கிறேன். இந்த தருணத்துல இன்னைக்கு இது தொடர்ந்து நடைபெற்று இருக்குது. பௌர்ணமிக்கு பௌர்ணமி. இன்றைய தினம் எனக்கு சந்த் மகாசபாவின் மாநில தலைவர்ங்கிற முறையில், நண்பர் ராமச்சந்திரன்ஜிக்கு நண்பர்ங்கிற முறையிலும் இன்று நான் கலந்து கொண்டு எனக்கும் அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிச்சேன். நம்ம எல்லாருமே வருத்தப்படக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னாக்க, உலகத்துல பல இடங்கள்ல போர் மேகம் மூண்டு நாட்டுக்கு நாடு சண்டை, இந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டு கூடிய ஒரு மன கஷ்டமான தருணத்துல நம்ம கடந்துகிட்டு இருக்கோம். அந்த எல்லா மனக்கசப்புகளும் தீர்ந்து எந்த சண்டைகள் எல்லாம் ஓஞ்சி எல்லா ஜீவராசிகளும்
நிறைவா வாழணும்ட்டு இன்னைக்கு வாழையம்மன் கிட்ட ஒரு பிரார்த்தனை மேற்கொள்ளப்பட்டது. அதை சித்தர் பெருமார்களும் அன்னையும் அனைத்து ஜீவராசிகளும் நிறைவா இருக்க இந்த போர் நிறுத்தத்தை உடனே செயல்படுத்தி வழிவகை செய்யணும்ட்டு பிரார்த்தனை வச்சோம். அதை அம்மன் அருள் புரிவாள்னு நாங்கள் நம்புகிறோம். இது உடனே நிற்கணும்னு நாங்கள் திருப்பியும் எல்லா சார்பா அம்மனையும் தெய்வத்தையும் சித்தர் பெருமார்களையும் வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். எடிட்ல கொஞ்சம் முன்ன பின்ன போடுங்க. இந்த வாழையம்மா பிரபஞ்ச பவுண்டேஷனில் 3வது பௌர்ணமி தினத்தில் இந்த அன்னதானத்தில் சிறப்பு அழைப்பாளராக சன் மகா சபாவின் மாநில தலைவர் தேசிய செயலாளரும் ஸ்ரீராம்ஜி என்னோட நண்பர் அவர்கள் துவங்கி வச்சாங்க. அதுக்கு ரொம்ப கோடான கூட நன்றி. எனக்கு உறுதுணையா இருந்த சிவயோகி மௌரியன்ஜி, டெல்லி கோபிஜி, ஜெயந்த் ராமன்ஜி, முருகன்ஜி மற்றும் சிவாஜி மற்றும் என்னோட பேர் ஒரு சில பேர் தெரியல, எழுதல. அதனால அனைவருக்கும் என்னோட இந்த வாழையம்மா பிரபஞ்ச பவுண்டேஷன் சார்பாக நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த பௌர்ணமிக்கு மீண்டும் தொடரும். நன்றி, நன்றி, நன்றி. யாராவது அன்னதானத்துக்கு நிதி உதவி அளிக்கணும் அப்படின்னா என்னோட நம்பரை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம், இல்ல ஜிபே பண்ணலாம். 9841-837-847 இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி பேசலாம். நேரில் வரனாலும் வரலாம், அன்னதானத்துல கலந்துக்கலாம். உங்களோட பிறந்த நாள், கல்யாண நாள், இது மாதிரி விழாக்களை நீங்களே ஒரு நாள் எடுத்து கூட அன்னதானம் பண்ணிக்கலாம். இது எதுவாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லாருக்கும், அனைத்து மக்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.